ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு கோட் வித் அர்ஷோ. நம்ம இன்றைக்கி ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். HTML ஃப்ரம் த பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸோட பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் HTMLனா என்ன, அதை ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒரு ஈவன் பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தாலுமே இந்த HTML பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். HTML அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பாடிக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் HTMLனா என்னென்னு பார்ப்போம். HTMLோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். ஓகேவா? அதே போல் இந்த கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி நமக்கு கொடுக்கும். லைக் ஹெட்டிங்ஸு, பேராகிராஃப்ஸு, இமேஜஸ், லிங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கும். அதே போல் ப்ரௌசர் இந்த HTML என்ன சொன்னால் என்ன டிஸ்பிளே பண்ணும், அதை எப்படி டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா? இதுதான் HTMLனா. ஓகே, இதை ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு எல்லா வெப் டெவலப்மெண்ட்டுக்குமே இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். ஈவன் நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த HTML வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஜஸ்ட் இந்த HTML வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும். பட் ஸ்டைலிங்கோ இல்லை அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து HTML வந்து CSSோடையும் ஜாவாஸ்கிரிப்டோடையும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது போல் தான் இந்த HTML லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த HTML டாக்குமெண்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தேவைப்படுற டூல் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, சாரி, இது நியூ ஃபோல்டர், இது இருக்குது பார்த்தீங்களா, இது நியூ ஃபைல். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட்டு index.html அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால வரல, பட் இதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வரும். இப்போது இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் HTML டாக்குமெண்ட். இது ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாக் டைப் HTML, அது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வந்து HTML ஃபைலை வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து ப்ரௌசர்கிட்ட சொல்கிறது. ஓகேவா? இது வந்து டேக் கிடையாது, ஒரு டிக்ளரேஷன். அதாவது இதை வந்து என்ன பண்ணிக்கன்னா ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேஜை கரெக்டாக ரெண்டர் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஹே ஐ எம் யூஸிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ப்ரௌசர்கிட்ட நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா HTML. அது வந்து HTML டாக்குமெண்ட்டோட ஒரு ரூட் எலமெண்ட். அதாவது ஒரு HTML ஃபைலில் எழுதுறதுக்கு எல்லாமே இந்த 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 ரெண்டுத்துக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? இந்த HTML ஃபைலுக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். அதாவது ஒரு வெப்பேஜோட கவர்னு சொல்லலாம், அவுட்டர் கவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஹெட் அப்படின்னா அந்த இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா அந்த பேஜை பற்றின ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன். அதாவது டேரெக்டாக அது வந்து வெப்பேஜில் ஷோ ஆகாது. ஜஸ்ட் இன்கேஸ் டைட்டில் கொடுப்பீங்க, அந்த டைட்டில்னா அந்த வெப்பேஜோட டைட்டில் இதில் வந்து டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? இல்லை இதில் வந்து CSS ஃபைல்ஸை லிங்க் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஹெட்டுக்குள்ளே தான் கொடுப்போம். இந்த பாடிக்குள்ளே கொடுக்குறது தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரௌசரில் நமக்கு ஷோ ஆகிறோம். ஓகேவா? இதில் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் டேக் வந்து H1 அப்படின்னு ஒரு டேகு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை போய் நான் வெப்பேஜில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ப்ரௌசரில் எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அந்த வெப்பேஜோட டைட்டில் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த பாடிக்குள்ளே தான், அதாவது இந்த இதுக்கும் இதுக்குள்ளேயே இருக்கிறது தான் வந்து நமக்கு வெப்பேஜில் விசிபிள் ஆகுது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான HTML. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்மளோட டேக்ஸு இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே ப்ரௌசரில் ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு
இங்கே இருக்குது HTML பேசிக் டு அட்வான்ஸ்ட். இதில் வந்து index.html இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா ஹெட்டிங்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, அதாவது இந்த வெப் பேஜோட டைட்டில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து HTMLோட பேசிக் திங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேக்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.